Taste the Daily. ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னா ஒரு எம்பி ஒரு பிரதமரை போய் சந்திச்சு கோரிக்கை மனு கொடுக்கறாரு. இது சாதாரண ஒரு எம்பியினுடைய கடமை தானே. ஆனா அந்த கடமையை பார்த்துட்டு இல்ல இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல மீட் பண்ணி இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குன்னு சொல்றது எதை சொல்லுது? இல்ல உண்மையாலுமே பின்னணியில அரசியல் இருக்கா? சார், பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு 20-30 கட்சிகளுக்கு சாபகர் யாருன்னா டாக்டர் கலைஞர் தான். அவரோட வாரிசு தானே இவர். அப்போ இந்த கட்சியும் திமுக விழுங்க பார்க்கிறது. இந்த சினிமாவில் ஹீரோ ஜெயிப்பார், அப்புறம் வில்லன் ஜெயிப்பார், திரும்ப ஹீரோ ஜெயிப்பார், வில்லன் ஜெயிப்பார்ல, அப்படி தான் இது. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் இப்போ போய் பார்த்தாரு? என்ன விழுங்க பார்த்துருச்சு எனக்கு புரியவில்லை. இவங்களும் அதே சொல்கிறாங்க, நீங்களும் அதே சொல்கிறாங்க. என்ன விழுங்கிட்டாங்க? ஒன்றும் இல்லை. அதாவது வைகோ என்ன சொல்கிறாரு, நான் வந்து திராவிடத்தை தூக்கி நிறுத்த ஒரே கடைசி நம்பிக்கை ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் முன்னாடி கருணாநிதி பற்றியும் ஸ்டாலின் பற்றியும் பேசிய வீடியோக்களை இப்போ எடுத்து போட்டு எங்களை 2 பேரையும் பிரிக்க பார்க்குறாங்க. இதை குறிப்பிட்டு ஒரு 2 பேரை சொல்கிறார். நாஞ்சில் சம்பத்தும் சத்யா அவர்களும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஆனால் என்னை தனித்து விட முடியாது, நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோடு இணக்கமாக இருப்பதைத்தான் மதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கட்சி தொண்டர்கள் அதை நினைக்கிறாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்களா. ஒரு தலைமை என்ன பண்ணணும்? தலைமை வந்து கட்சி தொண்டர்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய்யணும். அதை அவரு செஞ்சிருக்கிறாரு. இதுல என்ன இருக்கு? நியாயத்தை சொல்றீங்க. நான் ஒரு தலைவர், அவர்களோட தொண்டர்கள் தான் மதிமுக தொண்டர்கள் இருந்தால், அப்போ மதிமுக தொண்டர்கள் திமுகவோடு தான் இருக்க விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது என்னது? வைகோ நாளைக்கு பிஜேபி, காங்கிரஸ் இல்ல தேர்தல் புறக்கணிப்பு, திடீர்னு நான் பழைய மாதிரி ஆக போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க தானே தொண்டர்கள் உங்க பின்னாடி இருந்தா. இல்ல சார், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தொண்டர்கள் யாரு கூட நம்ம கூட்டணி வைக்கணும்னு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுபடிதானே ஒரு தலைவர் முடிவெடுப்பாங்க. சரி இருங்க, இப்ப தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, கூட்டணிக்கு போறாரு, தொண்டர்கள் போக மாட்டாங்களா? அவங்க ஆலோசனை பெறாம தலைவர் சொல்வதை கேட்டால் தான் நீ மதிமுகவின் தொண்டன். ஓஹோ, நீ நான் ஒரு இடம் போறேன், இல்ல நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னா நீங்க யாரோட தொண்டர்கள்? திமுகவோட தொண்டர்கள். ஓஹோ, அப்படி வரீங்களா? இல்ல நீங்க ஒரு கோணத்துல பார்க்கறீங்க, ஆனா நியாயமா இல்ல பார்க்கணும் சார். அப்படி சார் கூட்டணிகள் சார் இல்ல 2 விஷயத்தை இதுல இருக்குங்க. எப்பவுமே ஒரு தலைமை என்ன சொல்லுதோ உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது தொண்டர்களுடைய கடமை. அது சரிதானே? அதே போல தொண்டர்கள் மனசறிஞ்சு செயல்படுறவங்க தான் உண்மையான தலைவர். ஆனால் இறுதி முடிவு யார் கையில் இருக்கும்னு சொல்லுவாங்க? தலைவர் கிட்ட தான். யார் உச்சபட்சமா இருக்கிறாரோ அவங்க கிட்ட தான். தலைவர்கள் இப்போ எப்பா திமுக ஒண்ணு என் பிள்ளைய அழ வச்சுது, நான் அங்கே இருக்க விரும்பல அப்படின்னு ஒரு இடம் போனார்னா, இல்லை நாங்கள் இங்கேயே எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற இடம் கொஞ்சம் தூரம், அண்ணாரி வேலையும் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்சியா? சொல்லுங்க. என்ன சார் இது? அது தொண்டர்களுடையது, அது தொண்டர்களுக்கும் அவங்க தலைவர்களுக்கும் உண்டானது. நீங்கள் வெளியிலேருந்து லாஜிக் பார்க்குறீங்க சார். நான் ஒரு கட்சி தலைவர் தொண்டர் அவ்வளோதான். இல்லை நீ மட்டும் போயிட்டு வா, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அப்படித்தான் இந்த ஸ்டேட்மெண்ட். திமுகவோடு இணக்கமாக இருப்பதைத்தான் மதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு யார்? நான் சொல்லலாம், வைகோ தான் சொல்றாரு சார். இதற்கு பின்னாடி சரி, அதற்கும் இந்த சந்திப்புக்கும் என்ன முடிச்சு போடுறீங்க நீங்க? பிரதமருடனான சந்திப்புக்கும் திரு வைகோ அவர்களுடைய இந்த பேச்சுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறீங்க? இல்ல, அதாவது யாருமே இல்லை சார். திமுகவை நம்பி போகிற கட்சிகள் ஒன்று அவங்க கூட இருந்துடணும், இல்லை வெளியே வந்தோம்னா அவங்க அதில் ஒரு பேட்சை பிடிச்சி வச்சுப்பாங்க. கொஞ்சம் வீக்காக இருந்தால் மொத்தத்தையும் பிடிச்சி வச்சு நீ மட்டும் கிளம்பு அப்படின்னு சொல்கிறது தான் கடந்த கால வரலாறு. என்கிட்ட ஒரு 20-30 கட்சி லிஸ்ட்டு வச்சுருக்கேன், கருணாநிதி உடைத்த கட்சிகள். அதில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விசிகாவும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. 2 பேர்களை சொல்லி ஒன்று இங்கே இருக்கணும், இல்லைன்னா இந்த 2ல் ஒன்று இந்த இவர் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். அப்படி இருக்கிற போது சார், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், வைகோவை வந்து பாராளுமன்ற டைகர், பாராளுமன்ற புலின்னுவாங்க சார். ஒரு தடவை ராஜீவ்காந்தி கேட்குறாரு, நீ பிஎம்னு தெரியும், பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா, என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போனார். அதே பார்லிமெண்ட் வாசலில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கேட்க வச்சிட்டாங்களே திமுக. அது கூட்டணி தர்மம். இதா சார்? ஏன் வேற கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லையா? ஏன் அவங்க அதை சொல்லல, அந்த கோஷத்தை வைக்கல?
அப்போ எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்ட கண்டிஷனுக்கு வந்துட்டார். திரும்பவும் நம்ம திமுகவோட கடைசி வரைக்கும் மாறாதது. அதுக்கு நீங்க அந்த மாற்றத்தை நீங்க வந்து இவ்வளவு விகல்பமா பார்க்கறீங்க சார். இதுல ஒரு கதை இருக்கு சார். நீங்க மதிமுக வந்து திமுக இருந்து உடையது இல்லை. அப்போ உடையிற ஒரு ஃபைன் மார்னிங் எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது, கலைஞர் அவர் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லட்சிய பாதையை வகுத்து தந்தது யார் தெரியுமா? ஒரு 3 வருடங்களாக அந்த பாதை தனிப்பாதையாகவே போகுது. அதோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வந்து கலைஞர் வந்து ஆராயிறார். இது உடைகிற இல்லை உடைக்கப்படுகிற கண்டிஷனுக்கு வருதுன்ன பிறகு தான் இதை வந்து அவர் நீக்கிறாரு ஒரு காரணத்தை சொல்லி. இதற்கு பின்னாடி இருந்தவங்க இப்போ மதிமுகவில் நிறைய பேருக்கு தெரியும், அசோக் கணக்குன்னு ஒன்று இருக்குது, சாமி கணக்குன்னு ஒன்று இருக்குது. இவங்களால தான் பின்னாடி இருந்து இருக்கும்போதே இதை உடைப்பதற்கான வழியை செய்யல. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு எம்பி போய் பிரதமரை சந்திச்சதுக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறுகளை பேசுறீங்களே, ஏன் அவ்வளவு ஏதோ ஒரு காத்திருப்பு உங்ககிட்ட இருக்கிற மாதிரில இருக்கு? ஒரு புழக்கம் இருக்கு சார். நீங்க இவங்க வந்து ஒரு பெரிய அண்ணன் சார். யாரு? திமுக. நீங்க போய் சார் இப்போ அவரு எம்பி எப்படி சார் ஆனாரு சொல்லுங்க? எம்பி எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்க எம்பி ஆனாரு. இப்போ சார் ராஜ்யசபா எம்பி எப்படி? யாரு சார் ராஜ்யசபா எம்பி ஆனாரு? இப்போ முடிஞ்சது இல்லை சார் வைகோ பீரியட். ஓ, இதுக்கு முன்னாடி கேக்குறீங்களா? திமுக தான் அனுப்பிச்சு வச்சாங்க. எந்த எம்எல்ஏ போட்டாங்க? மதிமுக. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள். இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது. யார் போட்டது, யார் கொடுத்தது, இப்படி கூட சொல்ல. யார் போட்டதுன்னு இல்லை, போட்டதுன்னா அப்புறம் இவங்க இல்ல திமுக தான் உங்களுக்கு எம்பி சீட்டை ஒதுக்குனாங்க. ஆமா, இப்போ ஒரு கட்சி யாருக்கு ஒதுக்கும்? அவங்க கூட்டணி கட்சி சார். சார் இது என்ன சார் இது? அது ஒரு கட்சி எம்எல்ஏ, அது புரிந்துணர்வு. புரிந்துணர்வு. அப்போ உங்ககிட்ட கமலுக்கு கொடுத்தாங்க இல்லையா, எம்பி கொடுத்தாங்க இல்லையா, அது என்ன ஒரு புரிந்துணர்வு தான். இப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து அவர் மட்டும் தான் சார் அதுல இருந்தாரு. எல்லாரும் இங்க தானே இருந்தாங்க. ஒரு முல்லா கதை இருக்குல்ல, முல்லா வேலைக்கார வீட்டுக்கு போயிட்டாராம். சுருக்கம் உடனே கேட்டாங்களா, என்ன அங்கே வந்துட்டேன்? இல்லை சாமான்லாம் அங்கே இருக்குது, அப்புறம் நான் என் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் நான் வேலைக்கார வீட்டுக்கு வந்துட்டேன்னாராம். அந்த மாதிரி மக்கள் நீதி மையத்திலிருந்து எல்லாரும் திமுக வந்துட்டாங்க. இப்போ கூட ஒரு பிரச்சனை மேலே என்ன தனிப்பட்ட விரோதமா வன்மமான்னு தெரியல சார். அது அவங்களுடைய கூட்டணியில் இருக்கு சார். நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க சார்? அது கமல் கொடுத்துட்டாங்க, கமலுக்கு அவர் எம்பி ஆனா ஆகுறாரு சார். அது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி சார். 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க சார், ஒரு இணக்கமா இருக்காங்க சார். ஆனா இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு உடஞ்சி எல்லாம் வராங்க. இப்போ நீங்க பி ஃப்ராங்க், இப்போ சத்யாவை சொல்றாங்க. சத்யாவை என்ன சொல்றாங்க? யாருக்கு இதுக்கு பின்னால் இருக்கா, இல்ல சத்யா யார் கூட போய் சேர போறாரு, சேர்றாரு சேரல, ஒரு பெரும் பேச்சு எப்படி இருக்கு. ஆனா இவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்க? இது என்ன லாஜிக் இது? அப்போ இந்த கண்டிஷன் வந்துட்டா சார். அப்போ இப்படி உடைச்சாங்கல்ல, அப்போ அதற்கு பின்னால் ஒரு பெரிய செட்டப்பு 3 வருஷமா திமுகவில் இருந்தது. இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டு வழக்கு நடக்குதுன்னு வச்சுங்க, அதில் ஒரு முகாந்திரம் இல்லாமல் இருக்காதுல்ல. அப்படி இருக்கிற போது வைகோ பேசின பேச்சுக்கள் கருணாநிதி அவர்களையும் சார் வெளிப்படையா சொன்னாரு. இல்ல மறுபடியும் என்னுடைய அந்த முதல் கேள்விக்கு தான் வரேன். இவ்வளவு வரலாறுகளையும் இவ்வளவு பேச்சுக்களையும் சொல்றீங்களே, இதற்கும் பிரதமருடனான எம்பிக்கான அந்த சந்திப்புக்கும் என்ன சம்பந்தம்? அந்த புழுக்கம் இன்றைக்கு பெரிதாக வெடித்திருக்கிறது. நாம இப்படியே திமுகவோடு இருந்தோம்னா தம்பி நீ நான் மட்டும்தான் இருப்போம், அதால வேறு வழியை பார்ப்போம் அப்படின்னு இவங்க போயிருக்காங்க. திமுகவின் கூட்டணியில் ஒரு செங்கல் உருவப்பட்டால் உன் கதை தெரிஞ்சிடும். எங்களை எப்படியெல்லாம் அழ வைக்கிற, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தரேன்றது தான் இது. நான் திரும்ப ரொம்ப சுருக்கமாக இறுதி சார். இப்போ அரசியல் இதில் இல்லைன்னா நான் வேற ஒன்று சொல்லட்டுமா? இப்போ இந்த கனடா போன்ற விஷயங்கள்லாம் அடிபட்டது இல்லை. கனடாவின் தேசிய இலை ஒன்று இருக்குது, நேஷனல் லீஃப். இங்கே பாருங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் என்னங்க சொன்னேன்? நேஷனல் லீஃப்னு சொன்னேன். இதை கேட்டால் துரை வைகோவோ கூட இப்படி பதட்டப்பட மாட்டாங்க. நீங்கள் ஏங்க பதட்டப்படுறீங்க? கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு கனெக்ட் வந்து நம்ம மறைமலை நகர் அசாம் அதுக்காக போனாங்கன்னு சொல்ல முடியுமா? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, வைகோ அவர்கள் மத்தியில் ஆளுகிற ஆட்சியோடு எப்பவுமே நெருக்கமாக இருப்பார். ஏன்னா வைகோ அவர்கள் பெரிய தொழிலதிபர். அதுக்கு சொல்லிடலாமா? பாருங்க, நோ இல்ல தனிப்பட்ட விமர்சனம். சரி, அப்ப அரசியல் சார், அப்ப அரசியல் இல்லன்னா வேற என்ன? மக்களுக்கு பயனுள்ள அரசியலாக இதுவரைக்கும் 60 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்து சார், அங்க பேசக்கூடிய பெரிய தொழிலதிபர் மற்றவர்கள் தரவுகளை கம்பெனி பேர் சொல்லட்டுமா? கம்பெனி பேர் சொல்லட்டுமா? சத்யா சொல்லுமா?
இருக்கும்போது என்ன பண்ணீங்க? கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஒரு கையில இருக்கு. சத்யா சொல்லுமா என்ன பண்ணீங்க? சத்யா தன்னுடைய கருத்துக்களை பேசுவதற்கு இறுதி சுற்றுல புதிய செய்திகளை வச்சா அடுத்த உங்களுக்கு இருங்க சார். நான் தான் அதை சொல்லிட்டேன். நம்பகத்தன்மை இல்லாம பேசுறேன். அரசியல் ரீதியான நம்பகத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். இல்ல மூர்த்தி சார், உங்களுக்கு நீங்க இதுக்கு வாங்க. அந்த லட்சியபாதை பத்தியும் தெரியல, அசோக் பத்தியும் தெரியல, சாமி பத்தியும் தெரியல. அப்பனா நீங்க அப்படிதான் நீங்க பேசுவீங்க. நான் சொல்றேன், இங்க பேச வேண்டியதை மதிமுகவில் பேசியிருந்தால் சத்யா வந்து வெளியில பேசிருக்க மாட்டார். இன்னைக்கு என்ன பேசுறாங்க? சத்யா பேச வேணாம்னு சொல்லுங்க. சத்யா பேசுறேன், நான் பேசணுங்க. சத்யாவுக்கு இந்த பேச்சுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த விவாதம் மதிமுகவில் சாதி பார்க்கப்படுகிறது. நீங்க பேச்சு ஜாதி பார்க்கப்படுதுல சத்யா ஜாதி பார்க்கிறார். இல்ல மல்லை சத்யா ஜாதி பார்க்கிறார். இத பேசுறாங்க சார். மல்லை சத்யா சாதி அரசியல் பண்றார். ஒரே நிமிஷம். இதுல உங்களுக்கு என்ன கட்சியா கட்டி முத்தமூர்த்தில சாதி அரசியல் பண்ணுவது மல்லை சத்யா. அதனால தான் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். ஏன் முன்னாடி வெளியேற்ற வேண்டியது? 2 வருஷமா வாய்ப்பு மாட்டாங்க. ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் 25 ஆண்டு இல்ல. நீங்க இந்த மீட்டிங் சாதின்னு பேசுறீங்க. சாதி கொண்டு வரீங்க. மல்லை சத்யா பண்றதா அரசியல், சாதி அரசியல். அவர் சொல்வதை தான் நான் சொல்றேன். அவர் சொல்லல. அவர் என்ன பெரிய ஞானி. அவர் நீங்க பாருங்க. இல்ல இல்ல அவர் பேசுறாங்க. நோ அவர் பேசிட்டு நீங்க எதுக்கு பேசுறீங்க? இவங்க பேசுறது மட்டுமே சரி எடுத்துக்க முடியும். நான் சொல்றேன், மல்லை சத்யா இந்த கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. சாதி அரசியல் பண்ணுவதை பத்தி இங்க பேச கூடாது சார். இல்ல நான் என்ன பேசுறேன்? நான் தான் முடியும். நீங்க சொல்றீங்க. நீங்க பண்ணாதீங்க. சத்யா பத்தி அவர் பேசுறாரு, நான் குறுக்க பேசுறேன். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நான் தான் அதை தடுத்துட்டேன்ல. நீங்க வந்து யார் இத பேசணும் இத பேச கூடாது இல்ல. நம்ம விவாதத்தினுடைய தலைப்பை ஒட்டி பேசுறது. அதனால தான் நான் மல்லை சத்யா வந்து சாதி பார்க்கிறார் சொல்வது எங்க? நான் மல்லை சத்யாவை ஏன் கொண்டு வரேன்னா, என்னோட குரல் அங்கே எடுபடவில்லை, என்னால் பேச முடியவில்லை. எங்கேயோ தான் லீட் ஆயிட்டு. அப்ப விவாதத்தின் பொருளா ஜனநாயகம் சாதி பார்க்கறானே நான் அமைதியா இருந்துருவேனா? மல்லை சத்யா சாதி அரசியல் பண்றார். இங்க பாருங்க, இது உங்க உட்கட்சி விவகாரம் சார். உங்க உட்கட்சி விவகாரம். இருங்க சார். அவரை நான் எப்படி சொல்ல முடியும்? வைகோவை சாதி அரசியல் பண்றாரு சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கணுமா? நீங்க உங்க விளக்கத்தை கொடுத்துட்டீங்கல்ல, அவ்வளவுதான். விட்டுருங்க. இங்க பாருங்க, நேரம் இல்ல. நீங்க இந்த மீட்டிங் பத்தி உங்களோட இறுதி கருத்தை வச்சிருங்க. நான் உங்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசோட உறவில் இருக்கவே விரும்புவார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல நான் சொன்ன காரணமும் ஒண்ணு. இவங்க சரி நீங்க சொல்லுங்க. இவங்க இங்க தான் இருப்பாங்கலாம் இல்ல சார். சார், ஈழத்தமிழரும் அந்த போராட்டமும் முடிவுக்கு வரணும், தலைவர் கொல்லப்பட வேண்டும். இந்தியாவில் 3 பேர் நினைத்தார்கள். அதில் ஒருவர் கருணாநிதினு சொன்னவர் தான் வைகோ. அதே வைகோ தான் கருணாநிதியில போய் நின்னார். என்ன பெரிய கொள்கை? ஓகே, எல்லாமே அரசியல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது என்ன அரசியல் அவங்களுக்கு புரியும்.